இப்போ லூக்கா 10:25 அப்பொழுதுன்னு இருக்கும், சேர்ந்து படிக்கலாமா? அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனது உருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரன்காரன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை நான் உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஒரு அல்லையா சொல்லாமா? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, கடந்த 11 உவமைகள் மூலம் பேசின தேவன் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 12வது, இன்னும் நிறையா இருக்கு, நம்ம செய்தி தியானிக்கிறது 12வது உவமை. 12வது உவமையின் மூலம் படித்தோம் ஆண்டவரே. இதை எத்தனையோ தரம் சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆனாலும் பெரியவர்களாகிய எங்களுக்கு இதில் நீ கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு உவமையிலும் ஒரு கருத்தை வலியுறுத்துவது போல ஆண்டவரே, இந்த உவமையில் இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவரே, வாலிபர்களுக்கு, பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போயிட்டாங்க, எங்களுக்கு நீங்கள் என்ன கருத்தை இந்த உவமையில் வலியுறுத்த விரும்புகிறீரோ அதன் பிரகாரம் நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த நல்ல பிதாவே, எங்களோடு நீங்க பேசுங்க, உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆவியானோர் உதவி ஒத்தாசையோடு இந்த வசனத்தை தியானித்து ஜெபிக்கும் போது அற்புத அடையாளத்தினால வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அப்படியே உட்காருவோம். இந்த 13 வசனம் தான் இன்னைக்கு தியானம். ஒத்த வசனம் வரும்போது அப்ப நம்ம ஒரு சில வசனத்தை இதில் நூல் பேப்பரை வச்சுட்டு நம்ம அப்படியே ஒத்த வசனத்தையும் படித்து மறுபடியும் இங்கே தான் வரப்போகிறோம். இதில் தான் ஒரு 3 குறிப்பை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நிறைய சொல்லலாம். சரி, 25வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து, கவனிங்க, கேள்வி கேட்கறது எப்படி? ஜீசஸை, இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். நியாயசாஸ்திரி, இங்கிலீஷ் பைபிளில் லாயர்னு போட்டிருக்கு. ஆர்சி பைபிளில் திருச்சட்ட அறிஞர், வேதத்தை அறிஞ்ச ஒரு அறிஞர் நியாயசாஸ்திரி. எப்படி பரிசேயர் சதிசேயரோ இந்த நியாயசாஸ்திரி. கேள்வி கேட்டது நல்லதான்.
ஆனா அவரை போய் சோதிக்கும்படி இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். கேட்டவர்கிட்ட யார்கிட்ட கேட்கணுமோ நித்திய ஜீவன்கிட்ட கொடுக்கவர்கிட்ட தான் கேட்டார். நல்ல கேள்வி தான். இதே மாதிரி பைபிளில் ஒரு வாலிபன் ஒரு தடவை வந்து முழங்கால் படியிட்டு ஒரு பணக்காரன் ஐஸ்வர்யன் வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள என்ன செய்யும்? நித்திய ஜீவனா ஈட்டர்னல் லைஃப், நித்தியமா வாழ்கிற வாழ்க்கை. அப்படி ஒருத்தன் பைபிளில் ஒருத்தர், அது வேற இடத்துல ஒருத்தர் வாரா. அதே மாதிரி தான் இந்த நாயஸ்தரி அதே வார்த்தையை தான் மென்ஷன் பண்ணி அங்கே சொல்றது. பெனட் அங்கே இதுக்கு போலியா, போங்க அங்கே போங்க, சண்டே கிளாஸ் போங்க, நீங்களே பேப்பர் எடுத்துகிட்டு போங்க, இங்கே குறிப்பெடுக்க வேண்டாம். ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு போகிறாரு, இங்கே சண்டே கிளாஸ் போகிறதுக்கு இவ்வளோ யோசனை, போய் விட்டு வந்துருங்கப்பா, போங்க, பழக்குங்க. சரி அப்போ விட்டுருங்க, பழகிடுவாப்புல. சத்தம் போடாமல் இருக்கணும். சரி கவனி. அப்போ நல்ல கேள்வி தான். போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய? எப்பவுமே நம்ம ஆண்டவர் கேள்வி கேட்கிறவங்களே கேள்வி கேட்டு மடக்கிறவர். ஆமாவா இல்லைங்களா? கேள்விக்கு அவர் உடனே என்ன பதில் சொல்லி இருக்கணும்? பைபிளில் நிறையா போட்டிருக்கு, அவருக்கு தெரியும். பிதாவிட்டேருந்து நிறையா கற்றவர், அவரும் தெய்வம் இயேசு. என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவிப்பா, அதை அறிந்து கொள்ளுப்பா, பிதாவை அறிஞ்சு கொள்ளு, இயேசு அறிந்து கொள்ளு, உனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்குன்னு ஜீசஸ் பதில் சொல்லியிருக்கலாம். அது பெரிய மேட்டரே கிடையாது. அடுத்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டுன்னு பதில் சொல்லியிருக்கலாம். ஜீசஸ் கேள்விக்கு பதிலாக சொன்னாரு, திருவிருந்து அப்பம் ரசத்தை இதை உட்கொண்டால்தான் உனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. வசனத்தை கற்பனைகளை கைக்கொள், உனக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு பதில சொல்லியிருக்கலாம். அந்த பதிலுக்கு ஏன் இந்த ஓமைக்குன்னு இந்த இங்கேருந்து வந்தால் தான் இந்த ஓமை புரியும். இதுலேயும் ஒரு சில பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 3 குறிப்பில் இதில் ஒரு குறிப்பு கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ 26 பாருங்க. அதற்கு அவர் கான்வர்சேஷன்ல நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்னன்னு சொல்லி திருப்பி ரிப்பீட் அடிச்சிட்டார். அவன் கேட்டது ஜீசஸை, இயேசுவை சோதிக்க, உண்மையா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணுங்கிற எண்ணத்துல இல்ல. அந்த பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் எண்ணத்துல சொல்லல. அவரை சோதிக்கிறதுக்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆல்ரெடி இவனுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இவர் திருச்சட்ட அறிஞர், லாயர், இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு, வேதத்தை அறிந்தவர், நியாயசாஸ்திரி. ஆனா நியாயப்பிரமாணம் தெரியும் இவருக்கு, தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவனையே திருப்பி கேட்டு நியாயப்பிரமாணத்துல என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்னன்னு டக்குன்னு உண்மையை சொல்லிட்டான். இதை கடைபிடிச்சா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளான். பிரதர்ல ஒருத்தர் சத்தமா 27 வாசிங்க. அதான் முதல் குறிப்பு. அவன் பிரதியுத்தரமாக, மற்றவங்க எல்லாம் கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், 4 காரியம், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அடுத்த வசனத்தையும் படிச்சிருங்க பிரதர். உடனே அவர் அவனை நோக்கி எப்படி சொன்னாரு? ரொம்ப நிதானமா நீ உத்தரவு பதில் சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பார். இப்ப கிரேஸ் ஐபிஎஸ் சபையாருக்கு முதல் குறிப்பு, அப்படியே செய்யுங்க. என்ன செய்யணும்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, இன்னும் நல்ல முழு ஆத்துமாவோட, அதுல ஆவி ஆத்துமா வந்துருச்சு. இருதயங்கிறது அந்த ஆவியை குறிக்கிறது, உள்ளானுமன்னு சொன்ன சம்பந்தப்பட்டது. முழு ஆத்துமா, முழு பலங்கிறது சரீரம், இன்னும் சிந்தையோட, இப்படி ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் தேவனிடத்துல என்ன செய்யணும்? அப்படி நீ அன்பு கூர்ந்து, அடுத்து அதோடு கூட விட்டு விடாதபடி உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. ஏன்னா இதுதான் நியாயப்பிரமாணம் முழுவதும், கற்பனை எல்லாம் அடங்கி இருக்குது. இதை ஒரு மனுஷன் கடைபிடிச்சாவே
பைபிள்ல இருக்கிற அத்தனை கற்பனைகளையும் கடைபிடிக்கலாம். யூதர்கள் ஏறக்குறைய 613 என்று நினைக்கிறேன்னு அவங்க கற்பனை எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு பைபிள்ல மோசே மூலம் அந்த இடத்துல நிறைய பைபிளில் கட்டளை கற்பனை வந்தாலும் ஒரு 10 கட்டளை ரொம்ப முக்கியமான 10 கட்டளையாக இருக்கிறது. ரைட்டுங்களா? இன்னும் சொன்ன போனா அன்பு கூறுதல் என்று சொல்லும்போது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது தான் அன்பு கூறுவது. ஜீசஸ் ஐ லவ் யூ, அதுவும் அன்பு கூறுறது தான். அது வார்த்தையினால பாடல் பாடுறோம், அன்பு கூறுறோம். ஆனா உண்மையான அன்பு கூறுதல் என்பது ஒரு 2 வசனத்தை இதை கையில வச்சுக்கோங்க, ஞாபகப்படுத்துறேன். அப்படியே கடைசியில் 1 யோவான் 5:3 பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5:3. அதே 2 யோவான்ல ஒரே அதிகாரம் தான் இருக்கு, 6வது வசனம், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. 2 வசனத்தை நானே வாசிச்சிட்டேன். 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அதே 2 யோவான் 6 அந்த கடைசி பாகத்துல நாம் அவருடைய கற்பனைகள்படி நடப்பதே அன்பு. அன்பு. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவருடைய கற்பனைகள் கட்டளைகளை கை கொள்ளுவதே நடப்பதே ஆண்டவரிடத்துல என்னது? அன்பு. இதை கடைபிடிச்சோம்னா நிச்சயம் நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவன் என்ன செஞ்சிருப்போம்? சுதந்திரித்து கொள்ளுவோம். அதுல எவ்வித சந்தேகமும் இல்லை. அது ஆண்டவரிடத்துல. அதே நேரத்துல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நீங்க கவனிங்க, இந்த மோசே மூலம் நிறைய கட்டளை கொடுத்தாலும் 600க்கும் மேல அந்த 10 கட்டளை நீங்க பாத்தீங்கன்னா அதுல 4 கட்டளையை பாத்தீங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுவது. பிறகு 6 கட்டளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மனுஷனிடத்துல அன்பு கூறுவது. இது 2 இடத்துல பழைய ஏற்பாட்டுல இருக்கு. யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 1-17 வசனங்கள், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7-21 வசனங்கள். அங்க ஒரு 15 வசனத்துல அடக்கிட்டார். யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 1 அங்க 17 வசனம். இந்த 10 கட்டளைய 17 வசனத்துல அங்க சொல்லி இருக்கு. அதே 10 கட்டளைய உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல 7-21 வசனம். சரி, இப்ப நான் அதை உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் எடுக்க வாசிக்காம சுருக்கமா சொல்றேன், என்னை கவனிங்க. இப்ப நான் சொல்லிட்டேன். இப்ப பைபிளை பார்க்காம முதல் கட்டளை சொல்லுங்க. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க. இப்ப சிஸ்டருங்க ஒரு கட்டளை, பிரதருங்க ஒரு கட்டளை. இப்ப பார்க்காதீங்கப்பா, இப்ப என்னைய பாருங்க. சரி, 2வது கட்டளை பிரதருங்க சொல்லுங்க. சரி, அப்படியே வெயிட் பண்ணுங்க. 3வது கட்டளைய சிஸ்டருங்க சொல்லுங்க. 3வது கட்டளை அது. சரி, 4வது கட்டளை பிரதருங்க சொல்லுங்க. சார், இப்படி கேள்வி கேட்டு எங்களை தர்ம ஜங்கட ஆக்காதீங்க. சகோதரிகள் மத்தியில நாங்க பேசாம இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க வீட்டுக்காரம்மா வீட்டுல போய் கேட்பாங்களே, இந்த கட்டளை கூட உங்களுக்கு தெரியலையான்னு. சகோதரிகள் சிலர் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சில சகோதரமார்கள், ஏன் உனக்கு இது கூட தெரியாதா? பாஸ்டர் கேட்கிறாரு, வாயில என்ன வச்சுக்கிட்டு இருந்த? நான் கேட்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் ஈஸியானது தானே, கொஞ்சம் மாத்தி மாத்தி சொன்னாலும் சொல்லாமே. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது நீங்க கரெக்டா சொன்னீங்க, என்னை என்று வேற தேவ. 2வது கட்டளை என்ன தெரியுங்களா? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். இப்ப சொல்லுவீங்க, முன்னாடி சொல்ல வேண்டியதா, யாதொரு விக்கிரத்தையும் சுருவத்தையும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். இப்படி சுருக்கமாவது கத்துக்கணும். அதுல பெருசா நிறைய இருக்கு. ரைட்டுங்களா? 3வது கட்டளை என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய நாமத்தை வீணில என்ன செய்யக்கூடாது? வழங்காதிருப்பாயாக.
4வது கட்டளை என்ன தெரியுங்களா? ஓய்வு நாள பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த 4 கட்டளைகளும் தேவனிடத்துல அன்பு கூறுவது. இப்ப புரியுதுங்களா? அந்த 10 கட்டளையில மொத்தம் 613 இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அந்த 10 கட்டளைய பிரிக்கிறோம். அதுல 4 கட்டளை, இந்த 4 கடைபிடிச்சோம்னா நீங்களும் நானும் தேவனிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம். அப்படி கற்பனைகளை கை கொள்வதா அன்பு. உதாரணமாக, கத்தரை தவிர வேற தெய்வத்தை கும்பிடாம இருந்தா அந்த கற்பனையை கை கொள்றோம், அவர்கிட்ட அன்பு கூறுறோம். அப்ப நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயம் உண்டு. 2வது, விக்கிரகத்தை சொரூபத்தை நம்ம உண்டாக்குனதை நம்ம உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம். ஒரு காலத்துல நமஸ்கரித்தோம், இப்ப நமஸ்கரிக்கல. அப்ப அந்த கற்பனையை கடைபிடிக்கிறோம். 3வது, கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? வீணில என்ன செய்யக்கூடாது? வழங்காம இருந்தோம்னா அந்த கற்பனையை கடைபிடிக்கிறோம். 4வது, ஓய்வு நாள பரிசுத்தமா. அப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள் ஆசரிச்சோம்னா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு வந்தோம்னா இந்த கட்டளை கடைபிடிக்கிறோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கட்டளையை மீறுவது, பிரமாணங்களை மீறுவது தான் பாவம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னா அது ஒரு பாவம். அது நமக்கு சில நேரம் தெரிய மாட்டேங்குது. மற்றதெல்லாம் பாவம்னு நினைக்கிறோம். அது மாதிரி அவரை என்று வேற ஒரு தெய்வத்தை கும்பிட்டு அதுவும் பாவம். விக்கிரகத்தை சொரூபத்தை அதை நமஸ்கரிச்சோம்னா வேற அதை நம்ம நமஸ்கரிக்க கூடாது. கர்த்தர் ஆவியா இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப அதை கும்பிட்டோம்னா, விக்கிரகத்தை கும்பிட்டோம்னா அது ஒரு பாவம். கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்கினோம்னா அது ஒரு பாவம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலன்னா அது ஒரு பாவம். நியாயமான காரணத்தை தவிர, ஒரு இன்ட்ரி, ஒரு பிரசவம், ரொம்ப முடியல, டயர்டா இருக்கு, ரொம்ப ஏந்திச்சு கூட நடக்க முடியல, இப்படி நியாயமான காரணத்தை தவிர ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு வரலன்னா அது பாவம். கம்பெனில தவிர்க்க முடியாம வேலைக்கு வர சொல்லிட்டாங்க, எப்பொழுதும் லீவ் விடுவாங்க, ஒரு நாள் வர சொல்லிட்டாங்க, அது பாவம் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? ஆனா எல்லாம் இருந்தும் ஓட்டி கிடைக்கும், பணம் கிடைக்கும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வேலைக்கு போறது அது பாவம். லீவு கிடைக்க வாய்ப்பு இருந்தும், கர்த்தருக்கு சமயம் கிடைத்தும். அதே போல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு வீடு பிரதிஷ்டைக்கு போகலாம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு மற்ற காரியத்துக்கு போகலாம். அப்ப அவங்க முகஸ்துதிக்காக, அப்ப அவங்கள நம்ம முகஸ்துதிக்காக நம்ம போறோம். கர்த்தர் வருத்தப்படுவாரே. பாஸ்டரை விட்டுருங்க, பக்கத்துல சொல்லுங்க, பாஸ்டரை விட்டுருங்க. கர்த்தர் வருத்தப்படுவாரே. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரலாம். என் பிள்ளை என் வீட்டுக்கு வரலையே, என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடாச்சே, இன்னைக்கு போய் அங்க போய் உக்காந்துருக்க, வீடு பிரதிஷ்டையில போய் உக்காந்து இருக்குதே, 8 to 11 முகூர்த்த தேட்டர்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி அங்க போய் உக்காந்து இருக்குதே, வளக்காப்புல போய் உக்காந்து இருக்கிறதே, என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு. இப்படி நியாயமான இதெல்லாம் நம்மளால முடியும். சர்ச்சுக்கு வந்துட்டு போகலாம். என்ன 1-2 வருத்தப்பட்டாங்கன்னா அது நம்ம உறவின் மத்தியில் இப்ப தெரிஞ்சிடும். இவர் ஞாயிற்றுக்கிழமையா கர்த்தருக்கு தான் என்ன செய்வாரு? முக்கியத்துவம் கொடுப்பார். சர்ச்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். என்ன சாப்பாடு, என்ன நம்ம சாப்பிடாத வழக்காப்பாடு சாப்பிடாததா, என்ன பிரியாணி சாப்பிடாததா, என்ன போட்டுற போறாங்க? எத்தனை ஃபங்க்ஷன் போயிட்டோம், மிஞ்சி மிஞ்சி போனா நிறைய ஐட்டங்கள் வரும். நிறைய ஐட்டங்கள் வச்சா சாப்பிட மனசு வராது. சில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பேரு புகழுக்காக போடுவாங்க மீன், அது இதுன்னு. எதை தான் சாப்பிடுறது? தேவட்டி போயிடும், அப்படியே வச்சு இலைய மூடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு சகோதரர் அப்படிதான், சாப்பாட்டை நினைக்கிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போயிருந்தோம். மீன், அது இது, அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு சொல்ல எனக்கு வாய் வரல. நான் நிறைய இலைய பார்த்தேன், எல்லாத்தையும் இலைய என்ன செஞ்சாங்க, அதை எதையும் அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டு விட்டு இலையத்தான் என்ன செஞ்சாங்க, மூடுனாங்க. அது அவருக்கு வேஸ்ட். அடுத்த கல்யாணத்தை அப்படி செய்யல, அவர் புரிஞ்சுக்கிட்டார். கரெக்டா ஒரு பிரியாணி ஒரு வேளை கரெக்டா முடிச்சிட்டார். அப்போ ஜனங்க என்ன செஞ்சாங்க, சரியா சாப்பிட்டாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல், நியாயமான காரணத்தை நான் சொல்லிட்டேன், நியாயமான காரணத்தை தவிர வரலன்னா அது பாவம்னு விசுவாசிகள் உணரணும். உணர்ந்தாதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை அது கற்பனைகளை கை கொள்ளுவதான் என்னது, அதுதான் அவன் கேட்டான். ஆனா சோதிக்கும்படி கேட்டான், நம்ம சோதிக்கல. உண்மையா இப்ப முதல் குறிப்பு அதுதான். முதல் குறிப்பு இப்ப இந்த சம்பவத்துல முதல் குறிப்பு, தேவனிடத்திலும் மனிதனிடத்திலும் நம்ம என்ன செய்யணும்,
அன்பு கூறணும். அதுதான் முதல் தலைப்பு இந்த ஓமையில. கற்பனைகளை இதை கடைப்பிடிச்சா நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். அடுத்து கீழே பாருங்க, 6லேருந்து நீங்க படிச்சீங்க. அடுத்து 5வது கற்பனை பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனையும் உன் தாயும் என்ன செய்ய கனம் பண்ணுவாயாக. அடுத்து கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. 8, 9 பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வது சுருக்கமா, பிறனுடைய மனைவியை இச்சிக்க கூடாது, பொருளை இச்சிக்க கூடாது, வீட்டை இச்சிக்க கூடாது, வேலைக்காரனை வச்சிக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. ஒரே வார்த்தையில் சுருக்கமா சொன்னா, பிறருக்கு உண்டானதை எதையும் என்ன செய்யக்கூடாது, இச்சிக்க கூடாது. இதுதான் 10வது கட்டளை. அப்ப இந்த கட்டளையை மீறுவது என்னது? பாவம். ஞாயிற்றுக்கிழமை வராது மட்டும் பாவம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு தகப்பனையும் தாயும் நம்ம கனம் பண்ணலன்னா அது பாவம். அப்ப தந்தை தாயை நீங்களும் நானும் கனம் பண்ணணும்னா, உங்க தந்தை தாயை இருக்கிறவங்கள இப்ப எல்லாமே இருக்கலாம், வந்து தந்தை தாயை நல்லா கனம் பண்ணீங்கன்னா நீங்க அவரிடத்துல என்ன செய்யறீங்க? அன்பு கூறுறீங்க. அப்படி கற்பனை கை கொள்வதுதான் அன்பு. கொலை செய்யாதிருப்பாய. இப்ப நம்ம கொலை செய்யல, ஒரு மனுஷனை பகைச்சோம்னா அது மனுஷ கொலைபாதகன் இருக்கு. மனுஷன் பகைச்சாவே அது கொலைபாதகன் இருக்கு. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செஞ்சா பாவம், பழைய ஏற்பாட்டில் பாவம். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் சொல்றாரு, கற்பனைகள் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம். நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அப்போ ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செஞ்சதுக்கு சமம். ஒரு பெண் ஆணை இச்சையோடு பார்த்தாவே விபச்சாரம் செஞ்சதுக்கு சமம். அப்ப எந்த அளவுக்கு பிரமாணம் இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு நீங்களும் நானும் தெய்வ பயத்தோடு இருக்கணும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்புறம் களவு செய்யாதிருப்பாயாக. களவுன்னா திருட. கத்திற்குள் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருந்தா நம்ம திருடுறோம்னு அர்த்தம். பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு. ராப்பர்னு போட்டிருக்கு. ராப்பரா? ஆமா, இங்கிலீஷ் வேர்ட். மல்கியால 3:10. கத்திற்கு கொடுக்க வேண்டியது ஏழைக்கு கொடுக்க வேண்டியது ஏழைக்கு கொடுக்காம வஞ்சித்தா அதெல்லாம் நம்ம திருடுகிறோம். நம்ம உலக பரவ போய் திருடல, படத்தை யார் வீட்லையும் திருடல. பண விஷயத்திலும் கத்தருக்கு கொடுக்க வேண்டியதை, பொருத்தனைகளை, இன்னும் என்னென்ன காரியங்கள் ஏழை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல், ஒரு கடன் வாங்கின இடத்துல கொடுக்காமல் இருந்தால அவங்க பணத்தை நம்ம திருடுகிறோம். புரியுதுங்களா? அடுத்து பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அப்போ பொய் சாட்சி. அடுத்து பிறருக்குண்டானதை யாதொன்றையும் பிறனுடைய மனைவி, பிறனுடைய பொருள், பிறனுடைய வீடு, அங்க போட்டிருக்கு, லிஸ்டே போட்டிருக்கு. நான் சுருக்கமா சொல்லிட்டேன். வேலைக்காரன், வேலைக்காரி, எருது, கழுதை எல்லாத்தையும் சொல்லிட்டு பிற வீடு, பிற மனைவி ஒன்ன கூட ஆண்டவர் விடல. பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்று என்ன செய்யாது, இச்சியாது இருப்பாயா. சுருக்கமா சொன்னா பிறருக்குள்ளது ஒன்றையும் இச்சியாது இருப்பாயா. இப்படி இந்த 6 முன்னாடி 4 கடைப்பிடிச்சோம்னா தேவனிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம். பின்னாடி 6 கடைப்பிடிச்சோம்னா மனிதனிடத்துல அன்பு கூறுறோம். இதை தியானிக்கும் போது நான் யோசித்து பார்த்தேன். இப்ப மனுஷனிடத்துல இப்படி அன்பு கூர்ந்தா கொலையே நாட்டுல நடக்காது. ஒரு அல்லையா சொல்லாமா? கொலை செய்வாங்களா? மனுஷனிடத்துல அன்பு கூர்ந்தாங்கன்னா தந்தை தாய அநாத இல்லத்துல விட மாட்டாங்க. முதியோர் இல்லம் குறைஞ்சிருக்கும். முதியோர் இல்லமெல்லாம் இப்படி அநேகர் தந்தை தாயை கவனிக்காதனால தான் முதியோர் எல்லாமே நிறைய ஆரம்பிக்கப்பட்டது. எல்லாரும் அவங்க தந்தை தாயை கவனிச்சாங்கன்னா, வயசான காலத்துல அடக்கம் பண்ற வரைக்கும் கேர் எடுத்து கவனிச்சாங்கன்னா முதியோர் இல்லமெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கும். இன்னைக்கு அன்னைக்கு முதியோர் இல்லம் இருக்கிறது அவங்க பராமரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க மனிதர்கள் செய்யாதனால அவங்க அந்த கேர் அவங்களுக்கு என்னங்க காசுக்காக செய்யறாங்களா? சிலர் வேணா காசுக்காக முதியோர் இல்லம் நடத்தலாம். ஆனா உண்மையா அநேகர் முதியோர் இல்லத்தை நடத்துறாங்க, கேர் எடுக்கிறாங்க வயசான காலத்துல. அப்ப உண்மையா ஒரு மனுஷன் தேவனிடத்துல அன்பு கூர்ந்தா விபச்சாரம் பண்ண மாட்டான், மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டான், களவு செய்ய மாட்டான். இப்படிதான் ஒவ்வொரு கற்பனையும். பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக. பிறருக்குண்ட யாதொன்றையும் இச்சிக்க மாட்டான். தான் மனைவி அதுல என்ன போட்டிருக்கு? பிறருடைய வீடு போதும், கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு. மற்ற வீடு பங்களாவா இருக்கலாம், அதா இருக்கலாம், அந்த வீடு மாதிரி இல்ல, அந்த கலர் மேலே ஒயிட் வாஷ் பண்ணல, அப்படிலாம் நினைக்க மாட்டான். போதும், வாடகை வீட்டுல இருந்தோம், கர்த்தர் ஒரு சொந்த வீட்டை கொடுத்தாரு அப்படின்னு அதுல திருப்தியா இருப்பாங்க.
பிறனுடைய மனைவி எத்தனை அழகா இருந்தாலும் நமக்கு கொடுத்தவன், எனக்கு கொடுத்த மனைவி, அதுல திருப்தியா இருப்பாங்க. இன்னொரு மனைவி எச்சிக்க மாட்டாங்க. அதே தான் வேலைக்காரன், வேலைக்காரி, எருது, கழுத, பொருள், பிறனுக்கு உண்டான யாதொன்றி அதுல எல்லாம் அடங்கி போச்சு. இச்சையாது இருப்பாயாக. இந்த கற்பனையை கடைப்பிடிச்சோம்னா மனுஷன் மேல அன்பு கூறுகிறோம். மேல 4 கடைப்பிடிச்சோம்னா தேவனிடத்துல நம்ம என்ன செய்யறோம்? அன்பு கூறுகிறோம். மறுபடியும் லூக்கா 10க்கு வாங்க. அதான் 27ல சொன்னார். அவன் பிரதியுத்தரமாக அவன்கிட்ட பதில வாங்கினார். அவன் வாயிலேருந்து அந்த பதில சொன்னார். உன் கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எங்க எழுதியிருக்கிறது? உபாகமத்தில் எழுதியிருக்கிறது. எங்க எழுதியிருக்கிறது? லேவியராகமத்தில் எழுதியிருக்கு. இந்த 2 வசனத்தையும் ஒருத்தர் உபாகமம் 6:5 படிங்க பிரதர்ல. சிஸ்டர் நீங்க ஒருத்தர் லேவியராகம் 19:18 எடுத்துருங்க. அங்க எழுதியிருக்கிறது தான் அந்த நியாயசாஸ்திரி அறிந்திருந்தான். ஜீசஸும் அதை அறிஞ்சிருந்தார். அவரும் நியாயப்பிரமாணத்தை படிச்சிருந்தார். 12 வயசுலயே போதகர் நடில உட்கார்ந்து இருந்தார். இப்ப அவருக்கு 30 வயசுல ஊழியத்துக்கு வந்து, அப்ப அவர் அந்த நியாயசாஸ்திரி சொன்ன சட்ட அறிஞர் சொன்னது உண்மைன்னு சொன்னார். எழுதி இருக்கிறதுன்னு அவன் சொன்னான். அப்ப உண்மைதான் அது. அப்ப பிரதர் ஒருத்தர் உபாகமம் 6:5 அங்க இருக்கான்னு பாருங்க. சீக்கிரம் நேரம் ஆகுது. வெரி குட். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், பார்த்தீங்களா? இததான் அவர் சொல்றாரு உபாகமம் 6:5. சிஸ்டர்கிட்ட சொன்னேன் லேவியராகமம் 19:18 பழிக்கு பழின்னு இருக்கும். படிங்க. பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும், பார்த்தீங்களா? உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அப்ப மனுஷன் மேல அன்பு இருந்தா பழிக்கு பழி வாங்கவே மாட்டோம். அன்பு இருந்தா அன்புக்கு பொறாமையே கிடையாது. அந்த 1 கொரிந்தியர் 13 படிச்சு பாருங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பே பிரதானம், அன்பே பெரியது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் அன்பு எனக்கராவிட்டால் ஒன்றுமில்லை. அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கராவிட்டால் ஒன்றுமில்லை. என் சரீரத்தை நான் ஒரு சுட்டெரிப்பு ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லைன்னா எனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 அன்புக்கென்றே அந்த நிருபத்தை எழுதி வைத்ததை பார்க்கிறோம். அப்போ முதல் குறிப்பு, இந்த ஓமையில நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் இதுதான். இந்த கருத்தை தான் வலியுறுத்தின. தேவனிடத்துல நீ அன்பு கூறு, மனுஷனிடத்திலும் அன்பு கூறுன்னு சொல்லிட்டு இப்போ லூக்கா 10:28 கரெக்டா சொல்லிட்டாரு. அப்போ அவர் அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய். உபாகமம் 6:5 லேவியராகமம் 19:18 சொல்லப்பட்டத அப்படியே நீ சொன்னாய். எழுதி இருக்கிறது அப்படின்னு இப்ப நீ சொன்னாய். நிதானமா உத்தரவு சொன்ன, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள இந்த கற்பனையை கை கொள்ளு, அப்படியே நீ செய்யி, அப்பொழுது பிழைப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஓமையின் மூலம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இது 10 கற்பனை மாத்திரமல்ல, எல்லா கற்பனை கட்டளையும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா அவரிடத்திலையும் அன்பு கூறுகிறோம், மனுஷரிடத்திலையும் அன்பு கூறுகிறோம். இதுதான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள இந்த ஓமையின் மூலம் முதல் காரியம். இப்ப 2வது குறிப்புக்கு நேராய் போகலாம். சரி, விட்டானா? அதோட போயிருக்கலாம்ல வீட்டுக்கு. இவர் போயிருக்கலாம், நியாயசாஸ்திரி தான். சில ஆட்கள்லாம் போக மாட்டாங்க, கேள்வி மேல கேட்டுக்கிட்டு இன்னும் தன்னை பெரிய ஆளுன்னு நினைப்பாங்க. அதோட போயிருந்தா நல்லது. இப்ப 29 ஒருத்தர் படிங்க. 2வது குறிப்பு வந்துருச்சு. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். போதும் சிஸ்டர். 2வது குறிப்பு, அவன் தன்னை நீதிமான்னு நினைச்சான். இதான் 2வது குறிப்பு இந்த ஓமையில். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நீதிமான் தான்.
பரிசுத்தவான் தான், பரிசுத்தவாட்டி தான். ஆனா அதே நேரத்துல பெருமையாக தன்னை நீதிமான் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இவர் நீதிமான் தான், அதுல சந்தேகம் கிடையாது. கற்பனைகளை கை கொள்றவங்க நீதிமான் தான் பைபிள் போட்டிருக்கு. ஆனா நீதிமான்னு நினைச்சு மற்றவங்களை என்ன செய்யணும், அவன் அற்பமா நினைச்சான். அந்த ஆயக்காரன் பரிசேயன் மாரியே தான், அதே கேரக்டர் தான், அந்த பரிசேயன் கேரக்டர் தான். 2 பேரும் ஜெபம் பண்ண வந்தாங்க, அந்த உண்மையில பார்த்தோம். அந்த பரிசேயன் என்ன செஞ்சான், பின்னாடி இங்கிட்டு பார்த்து தேவ சமூகத்தை பார்த்து அவன் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் வாரத்துல 2 நாள் என்ன செய்யறேன், உபவாசம் இருக்கிறேன், நான் தசம்பாங்க கரெக்டா செலுத்துகிறேன், நான் அநியாயக்காரன் அல்ல, பிறர் அவன் மாரி அல்ல. அதே நேரத்தில் அது அங்க தூரத்தில் நிற்கிறானே, அந்த ஆயக்காரனை போல் இல்லாதனால உண்மை நான் என்ன செய்யறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்க ஸ்தோத்தரிக்க பல காரியம் இருக்கும்போது அவன் தன்னுடைய நீதி, உபவாசம் இருந்தேன், அதெல்லாம் மஸ்ட் அவசியம் செய்யணும். கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசம் இருக்கணும், தசமாக கொடுக்கணும், ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கணும், மிஷினரி காணிக்க கொடுக்கணும், பில்டிங் பண்டு கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், வேணுவாங்கலாம் கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாம் செய்கிறோம். அது நம்ம மேலே விழுந்த கடமை, நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்ற காரியங்கள், வீட்டு வாடகை, மற்ற காரியங்கள் அதை கொடுக்குற மாதிரி சர்ச்சைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். கொடுத்தாலும் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை, மேன்மை பாராட்ட அதை அப்போ. ஆனால் ஆயக்காரன் பாருங்க, தன் மார்பில் அவன் என்ன செஞ்சுக்கிட்டான், அடிச்சுக்கிட்டு பாவியாக என் மேலே கிருபையார். அவன் அல்ல, இவனை என்ன செஞ்சான், நீதிமானாக்கப்பட்டான். அப்போ 2 பேரும் வர்றாங்க. 2 பேருடைய ஜெபத்தில் ஒரு ஜெபம் அதை ஏற்கனவே ஓமையில தியானிச்சு, அதனால தான் அதை சுருக்கமாக சொல்கிறேன், இதுக்கு ஒத்து வந்ததுனால அதை சொல்கிறேன். ஆனால் ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம நீதிமான் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. யோபு சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானா இருப்பது எப்படி? இப்படி இருக்கிற மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி? பிரசங்கி சொல்லுகிறார், அங்க சாலமோன், ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை. ரோமர்லையும் அங்கே பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதும்போது, அந்தப்படி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப இத்தனை வசனங்கள் நீதிமான் இல்லை, நீதிமான் இல்லை, நீதிமான் யாரு இல்லைன்னு போட்டிருக்கு. அப்புறம் கேட்கலாம், பாஸ்டர் அப்புறம் எப்படி பாஸ்டர் நீங்களும் நானும் நீதிமானா இருக்கிறோம்? இவன் பாருங்க, தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், அதுதான் அவன் செஞ்ச தவறு. சட்ட அறிஞர் தான், நியாயசாஸ்திரி தான், வேதம்லாம் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும். ஆனா நியாயப்பிரமாணத்தினால, அவனுடைய கிரியைகளினால ஒரு மனுஷன் நீதிமான் ஆக முடியாது. கிருபையினால தான் நீதிமான் ஆக முடியும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? என்னதான் நீங்களும் நானும் கிரியைகள் பல செய்தாலும் அதை நம்ம செய்யணும், கடமை, மஸ்ட், அவசியம். ஆனா கிரியைகளினால அல்ல, கிருபையினால தான் நீங்களும் நானும் என்னவா மாறுகிறோம், நீதிமானாவா மாறுகிறோம். அப்படி ரத்தத்தினால நீதிமான் ஆகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை என்ன செய்து சுத்திகரிக்க வல்ல முடியாது. அப்படிதான் நம்ம நீதிமான் ஆகிறோம். அடுத்து கற்பனை கட்டளை கடைபிடிக்க, அப்படி கற்பனைகளை கடைபிடிக்கிறவங்க தான் நீதிமான் போட்டிருக்கு எசேக்கியேல்ல. அப்ப நம்ம 100க்கு 100 நல்லாட்டினாலும் நம்ம ஆண்டவர் உணத்தை பைபிள் படிக்க படிக்க, ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் மூலம் பேச பேச ஒவ்வொரு கற்பனையா நம்ம கடைபிடிக்கிறோம். அப்ப நீங்க நீதிமான். அப்ப தைரியமா நீங்க, ஆனா அதுல பெருமை வந்துடக்கூடாது, நான் நீதிமான், இனி பாவம் செய்யவே தேவை, பாவத்தை அறிக்கை செய்யவே தேவையில்ல, நான் நீதிமான். இப்படி ஒரு உபதேசம், கள்ள உபதேசம் உலகம் எங்கு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே செஞ்ச பாவம், செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், செய்ய போகிற பாவம் எல்லாத்துக்கும் இயேசு தீர்த்துட்டார். அது உண்மைதான். ஆனா அதுக்காக இஷ்டம் போல பாவம் செஞ்சுவிட்டு எல்லாத்தையும் தீர்த்துறான்னு சொல்லி பொய்ய தன்னை என்ன செஞ்ச கூடாது, வஞ்சிக்க கூடாது, ஏமாத்திக்க கூடாது. அதனால நான் செய்ய போற பாவம்லாம், இனி தொடர்ந்து செய்ய போற பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் பரிகாரம் ஆயிட்டாரு, உண்மைதான் அது. ஆனா அதுக்காக துணிகரமா செய்யக்கூடாது. அந்த தவறுன காரியத்தை நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். அவங்க தான் நீதிமான். புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு மாறி மாறி உபதேசங்கள் வரும்போது
கிரேஸ் ஐபிஎஸ் சபையில் நல்ல உபதேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறா. நீங்கள் அதில் தெளிவாக இருக்கணும். யாராவது இப்படி கள்ள உபதேசங்களை போதிக்கும் போது நீங்கள் கண்டுபிடிச்சி, இனம் கண்டுபிடிச்சி அதில் சரியாக இருக்கணும். அவங்க சொல்கிற காரியம் நம்ம நீதிமான் தான். அப்புறம் ஏங்க பாவின்னு அறிக்கை செய்கிறீங்க? பாவின்லாம் சொல்லவே கூடாது. பாவத்தை அறிக்கை செய்யவே தேவையில்லை. அவங்க சொல்ற காரியம் கிரியையினால அல்ல, கிருபையினால். உண்மைதான். சில வசனத்தை சொல்லி சொல்லி நம்மளை வஞ்சிப்பாங்க. அந்த உபதேசத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. உண்மையான உபதேசம் என்ன தெரியுங்களா? நம்ம நீதிமானா இருந்தாலும் சில நேரத்தில் சிந்தையில், பார்வையில், பேச்சில் நம்ம தவறுகிறோம். பார்த்தீங்களா? தவறுகிறத டெய்லி அறிக்கை செய்யணும். அவங்க தான் நீதிமான். ஒரு அல்லையா சொல்லாமா? ஆமா. அதுக்காக பிசாசு நம்மளை குற்றப்படுத்துவான், நீ நீதிமான் இல்லைன்னு சொல்லி. அந்த குற்ற மனசாட்சி, அந்த கில்ட்டி கான்சியஸ், அந்த குற்ற மனசாட்சிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அவன் சொல்றத அதே நேரத்தில் நீதிமான்னு சொல்லி பெருமையை அடைந்துடக்கூடாது. ஆனா அந்த நீதிமானுடைய சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கணும். பைபிளில் நீதிமானுடைய சுபாவங்கள் நிறைய இருக்குது. அந்த நீதிமான்கிற சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் பேசுறேன். இன்னொரு 3வது குறிப்புக்கு போகணும். நீதிமானுடைய சுபாவம் பாவத்தை அறிக்கை செய்தது மாத்திரம் அல்ல, பைபிளில் நிறைய நீதிமானுடைய சுபாவம் இருக்கிறது. அந்த சுபாவங்கள்லாம் கடைபிடிக்கிறவங்க தான் நீதிமான். அதுல ஒன்று தான் பாவத்தை அறிக்கை செய்யறது. பாவத்தை அறிக்கை செய்யறது மட்டும் நீதிமான் அல்ல, மற்றதையும் கடைபிடிச்சு இந்த காரியத்தை செய்யணும். அப்ப இவன் நிதானமா உத்தரவு சொன்ன முதல் குறிப்புக்கு ஓகே. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டான். ஆண்டவர் அவனை கேள்வி கேட்டு மடக்கி அவன் வாயிலேருந்து வச்சு உண்மையான பாயிண்ட் அவன் சொல்லிட்டான். சரி, நிதானமா உத்தரவு சொன்னாய், அந்தபடியே செய்யன்னு சொல்லிட்டாரு. இப்ப 2வது குறிப்பு 29, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். அதுதான் தப்பு. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது. சரி, அடுத்து 29 3வது குறிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஓமையை படிச்சா நமக்கு புரியும். 29 ஒருத்தர் படிங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி. 3வது குறிப்பு, இன்னைக்கு செய்தியில 3வது குறிப்பு, அதோட முடிக்க விரும்புகிறேன். எனக்கு பிறன் யார்? அவன் என்னன்னா, எனக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. நாங்க தான் யூதர் தான் எல்லாம் ஆண்டவர் உயர்த்தி வச்சார். உண்மைதான். யூதருக்கு நல்ல அறிவை கொடுத்து நல்ல கண்டுபிடிக்க வச்சு யூதர்கள் எல்லா விஷயத்திலும் கர்த்தர் கனப்படுத்தினார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்தார். அதனால பெருமை எனக்கு பிறன் யார்? எனக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது. எந்த மனுஷனும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது இந்த உலகத்தில். யூத ஜாதி தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு ஜாதி பெருமை. இந்த குறிப்பில் அதை கொஞ்சம் வலியுறுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஸ்கூல்ல போகும்போதே முதல்ல கேட்கிற கேள்வி என்ன கேள்வி? டீச்சர்லாம் இருக்கீங்க, என்ன ஜாதி? நம்முடைய பர்த்லயே என்னதான் போட்டுறாங்க? அங்க ஜாதிய போட்டுறாங்க. உலகத்துல தான் அங்க இங்க சாதி சான்றிதழ். அதே தவிர ஆண்டவருடைய பார்வையில இன்னும் சொல்ல போனா பரிசுத்தமுள்ள ஜாதி, பாவமுள்ள ஜாதி, இந்த 2 ஜாதியை தவிர அவருடைய பார்வையில எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரிகளா தான் இருக்கணும். ஜாதியே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? அப்ப கேட்கலாம், பாஸ்டர் சர்ச்சில் ஜாதி இருக்குது, அது மனுஷர் ஏற்படுத்தினது. ஊழியக்காரங்க ஜாதியை பார்க்கறாங்களா, அது ஊழியக்காரனுடைய குறை. விசுவாசி ஜாதியை பார்க்கறாங்களா, அது விசுவாசியுடைய குறை. புரியுதுங்களா? அது விசுவாசியுடைய குறை, ஊழியக்காரனுடைய குறை. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அந்த ஜாதி, இந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி அப்படிலாம் கிடையாது. பரலோகத்துல அங்கெல்லாம் நீங்க வாங்க, இந்த உயர்ந்த ஜாதி நீங்களாம் இங்க உட்காருங்க, நீங்க அடுத்த ஜாதி, அடுத்து நீங்க இங்க உட்காருங்க, நீங்க இங்க வாங்க, அடுத்த இந்த ஜாதி வாங்க, நீங்க இன்னும் ரொம்ப தாழ்ந்த ஜாதி, நீங்க இங்க போய் உட்காருங்க. அங்க பரலோகத்துல இயேசுவால் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு பரலோகம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமா. இந்த இடத்துல எனக்கு பிறன் யாருங்கிற அவனுடைய ஜாதி பெருமை, தன் ஜாதி அவன் உயர்த்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
வேற வழி இல்லை. நம்ம ஸ்கூலில் மற்றதில் ஜாதியை கேட்குறாங்க, நம்ம அங்கே போட்டு தான் ஆகணும். அது அவங்க பிரிக்க மற்ற காரியத்துக்கு சில ஸ்டைபண்ட் கொடுக்க, சில காரியத்துக்கு அவங்க கேட்குறாங்க, நம்ம எழுதுறோம். அது தவறல்ல. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அந்த எந்த கேஸ்ட் அந்த இது இருக்கவே கூடாது. எந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி அப்படிங்கிறத நம்முடைய சிந்தையை விட்டு, மனதை விட்டு என்ன செய்யணும்? நம்ம அகற்றணும். இதுதான் இந்த ஓமையின் மூலம் கற்றுக்கொள்கிற பாடம். இந்த காரியத்தை எனக்கு பிறன் யார்ங்கிறதுக்கு நான் அப்புறம் விளக்கம் சொல்றேன். இப்பதான் இந்த ஓமையை சொல்றார் 30லேருந்து. சிஸ்டர் எல்லா வசனத்தையும் வாசிச்சா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நமக்கு ஏற்கனவே படிச்சிட்டோம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு மனுஷன், உங்களுக்கு படிக்கும் போதே தெரியும், என்ன கவனிச்சா போதும், கவனிங்க, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலாம். ஒரு மனுஷன் இப்போ எங்கேருந்து போறாரு? தெரிஞ்ச சம்பவம் தானே ஓமை. எருசலேம்ல இங்கே பேசுங்க. எருசலேம்ல எங்க போறாரு? எரிகோ. கடல் மட்டத்திலிருந்து ஏறக்குறைய 2000 அடி, ஏறக்குறைய 2000 அடி எருசலேம் மலைப்பாங்கான இடம். எரிகோ இன்னொரு 1000 தாழ்ந்த பகுதி. இப்போ எருசலேமில் இருந்து தேவனுடைய நகரம், ஆலயம் இருக்கிற இடம், அங்கிருந்து எரிகோ சபிக்கப்பட்ட இடம். எரிகோவுக்கு பேரிச்ச மரம், இன்னும் பல இது உண்டு. திருடர்கள் பட்டணம் அப்படிலாம் எரிகோவை பற்றி இருக்கு. அப்படி அவன் போகும்போது திருடனல்ல, கல்லர்கள், நிறைய திருடர்கள் சேர்ந்து அவனை பிடிச்சு முதல்ல வஸ்திரத்தை என்ன செய்யறாங்க? யாருன்னு அடையாளம் தெரியக்கூடாது. வந்தவன் ஒருவேளை யூதனா கூட இருந்திருக்கலாம், புறஜாதியா இருந்திருக்கலாம். ஒரு மனுஷன் தான் போட்டிருக்கு. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்க போறான்? எரிகோவுக்கு. இதான் ஓமை. இந்த ஓமைக்கு தான் முன்னாடியிலேருந்து இப்பதான் அந்த தான் ஓமை. அது 2 பாயிண்ட் தியானிச்சிட்டோம். இப்போ 3வது பாயிண்ட், எனக்கு பிறன் யாருங்கிறதுக்கு தான் இப்போ சொல்ல வரேன். அப்ப ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டு காயப்படுத்தி அவனை என்ன செஞ்சிட்டாங்க? குற்றுயரும் கொலை உயரும். அப்படியே பாடி அப்படியே ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிர் போயிருக்கும். அப்படி ஒரு சீரியஸ் கண்டிஷன். அடின்னு அடிச்சு காயப்படுத்தி ட்ரெஸ்ஸையும் உறிஞ்சி, யூதனா அந்த யூத ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஒருவேளை யூதனா கூட இருந்திருக்கலாம், இல்லை வேற யார புறஜாதியா கூட வந்திருக்கலாம். எப்படியோ ஒரு மனுஷனை போட்டிருக்கு. எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு வந்தான். சரி, அப்ப தற்செயலா அங்க யாரு வராரு? நீங்க பேசுங்க. முதல்ல யாரு வராரு? ஆசாரியன் வராரு. கண்டார். கண்டு பக்கமா என்ன செய்யறாரு? விலகி போறார். அதே ரூட்டு தான். ஆசாரியர்கள் அந்த இரக்க சுபாவம் இருக்கணும். தேவனை ஆராதிக்கிறவர்கள், கற்பனையை போதிக்கிறவர்கள், அவங்களால இயன்ற உதவி என்ன செஞ்சிருக்கலாம்? என்ன அர்ஜெண்டா இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த இரக்கத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஒருவேளை நான் தொட்டா தீட்டுப்பட்டிருக்கும், நான் ஆசாரியன், அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நான் தீட்டானதை தொட்டுட்டு மறுபடியும் போய் எங்க சர்ச்சுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவர் அதை விட அந்த நேரத்தில் எதை தான் எதிர்பார்க்கிறாரு? அவனுக்கு இறக்கம் செய்யணும், இறங்கணுங்கிறத எதிர்பார்க்கிறார். ஏன்னா இறக்கத்தை குறித்து பாஸ்டர், இந்த ஆசாரியன் போதிக்கிறார். அந்த ஆசாரியனுக்கு உதவியா இருக்கிறவர்கள் தான் அடுத்து யார் வரா? லேவியன். அந்த உடன்படிக்கை, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் இருப்பாங்க. அப்புறம் அந்த இதெல்லாம் சுமப்பாங்க, பணிவிட செய்யறவங்க. ஆசாரியர்களுக்கு உதவியா இருக்கிறவங்க தான் யாரு? லேவியர்கள், பனிமூட்டெல்லாம் சுமக்கிறவங்க. அவரும் வராரு. அவன் குற்றுயிரும் கொலையுமா ட்ரெஸ் இல்லாம கிடக்கிறான். கண்டு பக்கமா என்ன செய்யறான்? விலகி போகிறான். நல்லா கவனிங்க. அந்த இடத்துல யாரு இன்னொருத்தர் வராரு? சமாரியன் வரார். சமாரியன் வந்து அவரும் கண்டு அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பாக்குறார். ட்ரெஸ் இல்லாம குற்றையரும் கொலையரும் சீரியஸுமா இருக்கும்போது உடனே அவர் என்ன செய்யறார்? மனது உருகி என்ன பண்றாரு? அந்த மனது உருக்கம் தேவை. இதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். 3வது குறிப்பில், கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல ஜாதி பார்க்க கூடாது. 3வது குறிப்பில் தான். 2வது, உதவி செய்கிறவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து நமக்கு என்ன உண்டு? ஃபர்ஸ்ட் கண்டு என்ன உண்டோ? என்னுடைய அதான் அன்பு. தேவன் மேல அன்பு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட். 2வது மனிதர்கள் மேல ஒரு அன்பு. அவன் என்ன என்ற உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். அந்த மனது உருகி தான் அந்த எண்ணெயெல்லாம் கொண்டு வந்தார்ல, அந்த காயத்துல திராட்சரச எண்ணெய் என்ன செஞ்சாரு? அதை வார்த்து தான் சுய வாகனத்தின் மேல என்ன செய்யறாரு? ஏற்றி அந்த சத்திரத்துக்கு கொண்டு போய் அங்கே என்ன செய்யறாரு? பராமரிக்கிறார்.
பராமரித்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான செலவு பணத்தையும் கொடுத்து 2 பணத்தை கொடுத்து நான் போயிட்டு வரேன், இன்னும் அதிகம் செலவழித்தால் திரும்ப நான் வந்து அந்த பணத்தை என்ன செய்றேன், என் கணக்கில் வச்சுக்கோங்க, நான் என்ன செய்யறேன், சரியாய் செலுத்துறேன் அப்படின்னு. இந்த இடத்துல இந்த சமாரியன்கிற காரியத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த சமாரியர்கள் எப்படி வந்தாங்கன்னா, யூதர்கள், சுருக்கமா சொல்றேன், அந்த சரித்திரத்தை சொன்னா நேரம் ஆயிரும், உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். யூதர்கள் புறஜாதிகிட்ட போய் பெண்ணு எடுத்து சம்பந்தம் கலந்து அப்படி உருவான ஜாதி தான் என்ன ஜாதி, சமாரியர்கள். பைபிள்ல இந்த சமாரியர்களை அற்பமா நினைப்பாங்க, தாழ்ந்த ஜாதி. இன்னைக்கு இருக்கிற சொல்லுவாங்கல்ல தாழ்ந்த ஜாதி, சிலர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல மனிதர்கள், அவங்க தாழ்ந்த ஜாதி கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் உயர்ந்த ஒரே ஜாதி தான், 2 ஜாதி தான் சொன்னேன், பரிசுத்தமுள்ள ஜாதி, பாவமுள்ள ஜாதி. ஆனால் மனிதர்கள் தான் அப்படி வச்சுக்கிட்டு அப்படி அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த சமாரியர்கள் அவங்க அற்பமா நினைப்பாங்க. இயேசு கூட பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீட்ட வரும்போது, நீங்களாம் யூதர்கள், நாங்கெல்லாம் யாரு, சமாரியர்கள். பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, நீங்களாம் யூதர்கள், நாங்கெல்லாம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனா அந்த சமாரிய ஸ்திரீ என்ன செய்யறாங்க, அப்படி நாங்க போய் உங்களுக்கு தண்ணி கொடுக்கலாமா அப்படிலாம் சொல்றத பாக்குறோம். இன்னும் அந்த ஊர் வழியாவே வர்றது கூட அவங்க வெக்கப்படுவாங்க. ஆனா ஜீசஸ் அந்த ஊருக்கு வந்து இன்னும் ஒரு நாள் தங்கி என்ன செஞ்சாரு, சமாரியாவுல ஊர்ல ஊழியத்தை செஞ்சாரு. யோவான் 4 அதிகாரத்துல வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த சமாரிய ஸ்திரியை ரிச்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாரு. தாகத்துக்கு தானு கான்வர்சேஷன் கேட்டு, இன்னிடத்துல கேட்கிற இன்னாருன்னு அறிந்தா அவரிடத்துல நீ கேட்டிருப்ப. அப்படி 2 பேத்துக்கு கான்வர்சேஷன், உரையாடல் நடந்து கொண்டே இருக்கிறது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இந்த கிணத்தை தந்த யாக்கோப்பில் நீ பெரியவரோ, சரி உன் புருஷனை அழைச்சிட்டு வா. உனக்கு புருஷன் 5 புருஷன் இருந்தா, இப்ப இருக்கிறவனும் புருஷன் இல்லை, கரெக்டா 6 புருஷன் இயேசு சொன்னோன்னு ஃபர்ஸ்ட் சாதாரண மனுஷன்னு நினைச்சாரு, அப்புறம் ஆண்டவரும் நினைச்சாரு, அப்புறம் ஒரு தீர்க்க தரிசனம் நினைச்சாரு, அப்புறம் மேசியான்னு நினைச்சுக்கிட்டு குடத்தை தண்ணியை கொண்டு பிடிக்க வந்தவ குடத்தை வச்சுப்புட்டு ஊருக்கு போய் இதுமாரி நான் செஞ்ச எல்லா காரியத்தையும் ஒருத்தர் சொல்லிட்டார், வந்து பாருங்கள்னு சொன்னோன்னே அவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னே திரும்ப ஜீசஸ் அவங்களுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணோன்னே அந்த ஊரே ரட்சிக்கப்பட்டு உலக ரட்சகர் என்று என்ன செய்யறாங்க, ஜீசஸை அறிந்து கொள்றாங்க. அந்த இடத்துல அந்த ஊரே மனம் திரும்ப ரட்சிக்கப்படுறதுக்கு காரணம் இந்த சமாரிய ஸ்திரீ. எந்த சமாரிய ஸ்திரீ அற்பமா நினைச்சாங்களோ, ஜீசஸ் அதே ஊருக்கு போய் சமாரிய ஸ்திரீ என்ன செஞ்சாரு, ரட்சிப்புகள் நடத்தி அநேகரை அந்த ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். அது மாதிரி இந்த யூதர்கள், அவங்கள அந்த யூதர்களை தான் தனக்கு தனியா எடுத்துக்குவாங்க. அப்புறம் யூதர் பரிசேயர் அந்த குரூப். அப்புறம் அது அடுத்ததான் ஆயக்காரரை கொஞ்சம் நேசிப்பாங்க. அவங்க ஆயக்காரரை அற்பமா தான் நடப்பாங்க. ஆனா சமாரியர்களை யூதர்கள் வெறுப்பாங்க. ஏன்னா யூதர்கள் போய் புறஜாதிகிட்ட கல்யாணம் பண்ணி அப்படி உண்டான ஜாதி ஆகிறதுனால அவங்கள ஏத்துக்கவே மாட்டாங்க, அற்பமா நடப்பாங்க. நாங்க தான் உயர்ந்த ஜாதி. அதனாலதான் எனக்கு பிறன் யார். இப்ப 36, 37 படிங்க, அதுல ஒரு குறிப்பை சொல்றேன். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும், சமாரியன்னு சொல்லியிருக்கணும். சமாரியன்னு வாயில கூட சொல்றதுக்கு அவனுக்கு என்ன இல்ல, மனசு இல்லாம ரொம்ப ஞானமா இரக்கம் செய்தவனே. அது தெரியாதா? ஆசாரியம் இரக்கம் செய்யல, லேவியும் என்ன செய்யல, அவரும் கண்டு பக்கமா விலகி போனாரு. சமாரியன் தான் என்ன சரி, காயத்தை கட்டி பணத்தை கொடுத்து சத்திரத்தில் கொண்டாந்து பராமரிச்சு திரும்ப போயிட்டு வரேன் எல்லாத்தையும் பண்ணி அவனை உயிரை காப்பாத்தி விட்டார். இந்த 3 பேர்ல அவனுக்கு அவன் எனக்கு பிறன் யாருன்னு சொன்னார். அவனுக்கு அந்த உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஓமை, புரியுதுங்களா? இந்த இப்படி ஒவ்வொரு ஓமையிலையும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவின் ஓமையை ஏனதானு நினைக்காதீங்க. எந்த வாரமும் மிஸ் பண்ணாம அடுத்த வாரம் இன்னொரு ஓமை. எல்லா ஓமையும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஓமையிலையும் ஒவ்வொரு கருத்தை வலியுறுத்துகிறார். அப்ப எனக்கு பிறன் யாருன்னா, என்னை விட யாரும் இல்ல, நாங்க தான் உயர்ந்த ஜாதி, நாங்க தான் எல்லாமே, எங்களுக்கு தான் அறிவு இருக்கு, நாங்க தான் கீர்த்தியும் புகழ்ச்சியா இருக்கோம், நாங்க தான் தேவனோட இருப்போம். இந்த சமாரியர்கள்லாம் அப்படி கிடையாது, கீழ் ஜாதி, தாழ்ந்த ஜாதி. இன்னைக்கு அப்படித்தான் கிறிஸ்தவ மார்க்கத்தை தாழ்ந்த ஜாதி, நாங்களாம் அந்த சபைக்கு வரமாட்டோம், இது தாழ்ந்த ஜாதி மக்கள் ஆராதிக்கிற கூட்டம்,
அப்படின்னு உங்களையும் என்னையும் அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா நம்ம தாழ்ந்த ஜாதி கிடையாது. நீங்களும் நானும் தான் உயர்ந்த ஜாதி. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்ல இடி முழக்கம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உலகத்தான் வேணா உங்களை என்ன எண்ணிட்டு போட்டோம். ஆனா தேவனுடைய பார்வையில் அவன் பாவம் உள்ள ஜாதி. உலகத்துல வேணா உயர்ந்த ஜாதின்னு அவன் சர்டிபிகேட்ல இருக்கலாம். யூடியூப்ல வந்துட்டு இருக்குதோ. சரி, தைரியம் சத்தியத்தை தானே பேசுறோம். சத்தியத்தை பேசும்போது எப்படி பேசணும்? தைரியமா பேசணும். கேசு போட்டாலும் பரவாயில்ல. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தர் தான் நம்மளை உயர்த்துகிறவர், நம்மளை பார்க்கிறவர், நம்மளை தாழ்ந்த ஜாதியா அல்ல. எனக்கு பிறன் யார்? சமாரியரை தாழ்ந்த ஜாதியா பார்த்தார்கள். அதனாலதான் இந்த 3 பேர்ல யாருன்னு சொல்லும் போது சமாரியன்கிற பேரை கூட யூதன் வாயில சொல்றது கூட என்ன இல்ல சொல்ல முடியல. ரொம்ப ஞானமா இரக்கம் செய்தவனே. உண்மைதான், சமாரியன் தான் இரக்கம் செய்ய. ஏன் சமாரியன் சொல்ல வேண்டியதானே? ஆசாரியன் யூதன், யூதனுக்கு இரக்கம் இல்ல, லேவியனுக்கு இரக்க சுபாவம் இல்ல. இப்ப 3வது குறிப்புல எனக்கு பிறன் யாருன்னா அந்த இரக்க சுபாவம் நமக்கு இருக்கணும். மெர்சி, அந்த மனது இருக்கும். அந்த தேவனுடைய சுபாவம், அது இரக்க சுபாவம். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கு இருக்கிறது. அவருடைய இரக்கத்தினால தான் நம்ம நீங்களும் நான் உயிர் வாழ்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதுதான் இந்த சம்பவத்துல கற்றுக்கொள்ளுகிற பாடம். அவன் இரக்கம் இருந்ததுனால தான் அந்த சமாரியன், அவர் யாரு, யூதனா, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டாங்க, குற்றுயிரும் குலைரமா கிடக்க, யாருன்னே தெரியல. ஆனா அந்த இரக்க சுபாவம் இருக்கிறதுனால தான் அவர் கண்டு மனதுருகி கிட்ட வந்து வாகனத்தின் மேல ஏற்றி கொண்டு அங்க போய், ஏற்கனவே போகும்போதே ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து எண்ணெயும் திராட்சரசமும் வாத்து சுய வாகனத்தின் மேல அவரும் பிரயாணமா போறவர் தான். அவருக்கும் எவ்வளவு வேலை இருந்திருக்கும். சமாரியான இருந்த வேலை பொழப்பு இல்லாதவங்களா? ஆசாரியனுக்கு மட்டும் தான் பொழப்பா? லேவியனுக்கு மட்டும் தான் வேலையா? அவங்க அந்த இறக்கம் செஞ்சிருந்தா ஆண்டவர் அவங்களை இருப்பாரு. அந்த ஆசாரிய வேலை முக்கியம் தான். தீட்டுன்னு சொல்லியிருந்தாலும் இதுதான் முக்கியம் படுத்துப்பாரு. அதை விட ஆசாரிய வேலை அது அன்பு கூறுறது. அப்ப அவங்க ஒன் சைடு தான் அன்பு கூர்ந்தாங்களே தவிர ஆசாரியன்னு லேவியனும் மனுஷனிடத்துல என்ன கூறல? அன்பு கூறல. ஆனா சமாரியன் தேவனிடத்திலும் அன்பு கூர்ந்தான். தான் தேவனுடைய சுபாவம். மனுஷனிடத்தில் அன்பு கூர்ந்தான். இதுதாங்க இந்த 3 சுபாவம். இந்த சுபாவம் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்ப முதல்ல மனுஷனிடத்திலும் தேவனிடத்திலையும் அன்பு கூறுகிற சுபாவம். 2வது நீதிமான். பெருமையா இருக்கக்கூடாது, கிருபையினால தான் அவன் நீதிமான் பெருமையா இருந்தான். 3வது எனக்கு பிறன் யாருன்னு சொல்லி தன்னுடைய காரியத்தை இருந்தான். இரக்கம் இல்லாமல் மற்றவர்கள்லாம் இருந்தாங்க 2 பேரும், ஆசாரியனும் இந்த லேவியனும். ஆனா சமாரியன் தான் இரக்க சுபாவம் உடையவராய் இருந்தான். அப்ப அந்த பிறன் அந்த கேள்விக்கும் பதில் சொல்லிட்டார். எனக்கு பிறன் யார் என்பதற்கும் அவன் வாயிலேருந்தே கேட்டு 36ல இப்படி இருக்க கல்லற்கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது? 37 அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய். நீயும் இரக்கம் செய். இதுதான் இந்த ஓமையின் மூலம் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அப்ப இன்னும் நம்ம இரக்கம் செய்யணும். ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இந்த ஓமையில இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியமானது. சிலர் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க, அங்கேருந்து வந்தாங்க, சத்திரங்கிறது சர்ச்சு, அது இது, அந்த வெளிப்பாட்டுக்கெல்லாம் நான் போகல. புரியுதுங்களா? எருசலேம்ல இருந்த ஆளு கல்லறியா அங்கேருந்து இங்க போனாரு, கல்லறு பிசாசு, இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதை தவறுன்னு சொல்லல, அப்படியும் பண்ணலாம். நான் அப்படிலாம் அந்த பிரசங்கத்தை இந்த ஓமையை பண்ணல. 3 காரியம் தான் இந்த ஓமையில. தேவனிடத்துல அன்பு கூறணும், மனுஷத்துல அன்பு. எப்படி அன்பு கூறணும்? கற்பனைகள் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். 2வது நீதிமான பெருமை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ரத்தத்தினால பெருமையினால அப்படி கற்பனைகளை கை கொண்டுட்டே இருக்கணும். நீதிமான் சொல்லிட்டு பாவத்தை அறிக்கை செய்யாம இருக்கக்கூடாது. அந்த ஒரு காரியம். 3வது எனக்கு பிறன் யார்? நான் தான் உயர்ந்த ஜாதி அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிறன்னு சொன்னா அந்த இரக்க சுபாவம் உள்ளவங்க தான் யாரு? பிறன். அவங்க தான் மேன்மையானவங்க. இந்த 3 காரியத்தை வலியுறுத்தினார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக.